ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம வீட்டில் பல பேருடைய வாசலிலோ இல்லை பூஜை அறை, ஹால் இந்தமாரி பெரிய பித்தளை அல்லது வெண்கல பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பூக்களை மிதக்க விட்டுருப்பதை பார்த்துருப்போம். அந்த பாத்திரம் தான் உருளி. நம்ம இன்னைக்கு உருளியை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் உருளி வைக்கிறோம், ஏன் உருளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. வெறும் அலங்காரத்துக்காக வைக்கிறதா அப்படின்னு இல்லை, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உருளி என்பது சாதாரண பாத்திரம் கிடையாது. அது பழங்காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வெண்கலம் மற்றும் பித்தளையில் செஞ்சு வச்சிருப்பாங்க. அது சமையலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. காலப்போக்கில் அது உருளி அலங்காரத்துக்கு இந்தமாரி வாசல்ல வைக்கிறதுக்கு உருளியா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் நம்ம உருளி வைக்கிறதுனால வீட்டினுடைய செழிப்பும் அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை குறிக்கும் ஒரு பொருளாக மாறி இருக்கு இப்போ உருளி. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல என்ன உணர்வு வரும்? மன அமைதியா இருக்கணும், நல்ல எனர்ஜியா இருக்கணும். அதனாலதான் பல பேர் வீட்டு நுழையறதுக்கு முன்னாடியே நுழைவாயில்ல உருளி வச்சு அதுல தண்ணீர் எப்படி மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, முக்கியமா தாமரைப்பூ அல்லது செவ்வந்தி, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா தாமரைப்பூ ரொம்ப சிறப்பானது. இந்த மாதிரி நீங்க அந்த தண்ணீர்ல போட்டு வச்சீங்கன்னா அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப அமைதியாகவும் நேர்மறை எண்ணங்களோடையும் இருக்கும். பூக்கள் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம் தான், தண்ணீர் என்பது அமைதியின் அடையாளம். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது வீட்டினுடைய சூழல் அழகாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, உருளி வைப்பதனால் என்ன நன்மை? முதலாவது நன்மையா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரும் அனைவருக்கும் ஒரு நல்ல வரவேற்பு உணர்வு கிடைக்கும். ரெண்டாவது, வீட்டோடைய அழகு பல மடங்கு அதிகரிக்கும். மூணாவது, தண்ணீரும் பூக்களும் சேர்ந்து வீட்டில் இருக்கும்போது புத்துணர்ச்சி நிறைந்த சூழலை உருவாக்கும். நான்காவது, பலர் வாஸ்து மற்றும் பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் உருளி வீட்டுல நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கிறது அப்படின்னு நம்புறாங்க. அது ரொம்ப உதவியாகவும் இருக்கு நிறைய பேருக்கு. எனக்குமே அந்த உணர்வுகள்லாம் இருக்கு. இப்போ முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறதுன்னா, உருளியை எப்படி வைக்கலாம், எப்படி வைக்கணும் அப்படின்றது தான். உருளியை எப்போதுமே நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அதுல இருக்கிற தண்ணீரை அடிக்கடி மாற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் அந்த தண்ணீர் கண்டிப்பாக மாற்றணும். அதில் வாடி போய் பூக்களோ அழிவு போன பூக்களோ இருக்கவே கூடாது, உடனே அகற்றிடணும். உருளி அழகா இருக்க வேணும்னா அதில் எப்போதுமே சுத்தமான தண்ணீரும் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கும்போது வாசனையாகவும் இருக்கும். அது கூட நம்ம பூக்களில் போடும்போது இன்னமும் பார்க்க ரொம்ப அழகாகவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜிலாம் சுத்தமாக போயிடும். பல பேர் உருளியில மிதக்கிற அந்த மெழுகுவர்த்தி பூக்கள், அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. மெழுகுவர்த்தி அந்த மாதிரிலாம் வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி உண்மையான ஒரிஜினல் இதாவே பூக்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதெல்லாம் ஈவினிங்ல நம்ம விளக்கு அதை ஏற்றி வைக்கும் போது பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஆனா பாதுகாப்பா இருக்கணும்ல. அது பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த உருளியை நேரடியா இது தரையில வைக்காம அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இல்லை அழகான எவ்வளோ இப்போ மாடலா வந்திருக்கு. நான் கூட ஆன்லைன்ல சர்ச் பண்ண ரொம்ப ரேட் அதிகமா இருந்ததுனால நான் ஒரு உடன்ல ஸ்டாண்ட் வாங்கி அதில் நானே பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அழகா ஏதாவது நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். இதை நிறைய ஹோட்டல், ரிசார்ட் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வரவேற்பு பகுதிகளில் கூட இந்த உருளி வச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? அங்க வர்றவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அமைதியாகவும் இனிமையான உணர்வும் கிடைக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாத வர்றவங்க எல்லாருமே வீட்டுக்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அலுவலகத்துக்கா இருந்தாலும் சரி, வர்றவங்க எல்லாருமே நல்ல எண்ணங்களோடு வருவாங்க நம்ம சொல்ல முடியாது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்ல கூட வருவாங்க. அதெல்லாம் இந்த உருளியை நம்ம நிலைவாசல்ல வச்சுக்கலாம், வீட்டு ஹாலில் வச்சுக்கலாம், பூஜை ரூம்ல வச்சு வழிபடலாம். இதை வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய கன்னி மூளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல வைக்கலாம். அது ரொம்பவே நல்லது. தென்மேற்கு மூளை இது போல எங்குமே வைக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடியது தான் இந்த உருளி. இந்த உருளி வைக்கிறதுனால மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான நம்மளுக்கு எண்ணங்களும் நம்மளுக்கு இருக்கும். இந்த உருளியை நம்ம எந்தெந்த இதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வைக்கலாம், பித்தளையில் வைக்கலாம்,
பீங்கான், கண்ணாடி இந்த மாதிரி வைக்கலாம். எவர் சில்வர், பிளாஸ்டிக், இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நான் இந்த உருளியை இன்னைக்கு வந்து துளசி மாடத்துக்கிட்ட வச்சு தான் உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கேன். துளசிக்கும் பூஜை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, துளசிக்கும் இன்னைக்கு வழிபட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல இடி மின்னல். ரொம்பவே பயந்துட்டு அதை பார்த்துட்டு மின்னல், ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இடி மின்னல் அப்படின்ட்டு நல்லா பயந்துட்டேன். அப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட நம்ம அந்த உருளியை வச்சு நம்ம இன்னைக்கு பூலாம் வச்சு அழகாக பூஜையும் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நான் வந்து உருளியை பற்றின இன்னொரு லாங் வீடியோ நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உருளியை பற்றி நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வந்து மானிடைசேஷன் கிடைக்கல. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும்போதே நம்மளால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சக்ஸஸோ வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து அதை நிரந்தரமாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்டாப் பண்ண வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே முக்கியம். இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்குற அப்டேட் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக 8000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் எனக்கு தெரியல எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது. பார்ப்போம், கடவுள் மேலே வரத்தை போட்டு இறங்க வேண்டியதான். இறங்கியாச்சு, இதை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ண வேண்டியதான். கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணே குக்கிங், கோலம் இந்த மாரி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எனக்கு வந்து வியூஸ் அதிகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வியூஸ் வருது. அதனால் பூஜை சம்மந்தப்பட்டதாகவே போட்டுட்டு இருக்கிறது தான் இருக்குது. பார்ப்போம் போக போக எப்படி போடலான்னு. எனக்கு வந்து விலாக்லாம் போடுறதுக்கு, டெய்லி ரொட்டீன்லாம் போடுறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா அது அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். விலாக் நம்மளுடைய ரொட்டீன்லாம் கொடுக்கறதுனால என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அது இல்லாத நம்ம டெய்லியும் இன்றைக்கி பண்ணுறது தான் டெய்லியும் பண்ண போகிறோம். அதை டெய்லி எப்படி நான் வீடியோவாக இது பண்ண முடியுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.